தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. பின்வரும் குடும்பங்களுக்காக இந்த திருப்பலி பூஜை ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அந்தனி சேவியர் ரெபேக்கா வனிதா 31வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி சிறப்பிக்கிறார்கள். நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கடடி செல்வினா தங்களுடைய 24வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி சிறப்பிக்கின்றார்கள். இந்த 2 குடும்பங்களும் எத்தனை ஆண்டுகளாக ஒன்றாக இணைத்து காப்பாற்றி வந்திருக்கார். நன்றி சொல்லி அந்த குடும்பங்களுக்காக சேமிப்போம். ஏயில் அஸ்வினி தன்னை பிறந்த நாளை கொண்டு அடிப்படையிருக்கார். நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுது. ஸ்வீதா பிரிஜிதா அவருக்கு நல்ல விதமாக எதிர்காலம் கிடைக்க. மரணமடைந்த குழந்தைசாமி பெரிய நாயகம் ஜெகநாதன் ஜோசப் அந்தனி ரேக்கு தெரேசா செல்வதாஸ் கேத்தரின் சேஜர் ஆக்டர் பெர்னாண்டஸ் இன்னும் மரித்த சகாயராஜ் ஆத்மசாதிக்காவுக்கு கொடுக்கப்படுகிறது. நமக்காக சுற்றி இந்த வேலையில் குடும்ப ஒருவோர் பாவங்களை ஏற்று மன வருத்தி மன்னிப்பு பெறுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை புனிதப்படுத்திய மக்களாக ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதளவுமை வழிபட வந்திருக்கின்றோம். அவ்வாறு எல்லா மக்களையும் ஏறிய உள்ளத்தில் அன்பு செய்ய அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு ஒரே சர்வேசனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற பெருமான் கிறிஸ்துவையாக உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையினாலே நீதி தலைவர்கள் அரசுகளை வென்றனர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்த வாசகம் அதிகாரம் 11 இறை வசனங்கள் 32 முதல் 40 வரை. சகோதர சகோதரிகளே, கிதியோன், பாராக்கு, சிம்சோன், இப்தாகு, தாவீது, சாமுவேல் ஆகியோர் பற்றி இறைவாக்கினர்களை பற்றியும் எடுத்துரைக்க எனக்கு நேரமில்லை. நம்பிக்கையினாலே இவர்கள் அரசுகளை வென்றார்கள், நேர்மையாக செயல்பட்டார்கள், கடவுளை வாக்களித்தவற்றை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், தீயின் கொடுமையை தணித்தார்கள், வாழும் முனைக்கு தப்பினார்கள், வலுவற்றவர்களாய் இருந்தும் வலிமை பெற்றார்கள், போரில் வீரம் காட்டினார்கள், மாற்றார் படைகளை முறியடித்தார்கள், பெண்கள் இறந்த தம் உறவினரை உயிர்த்தெழுத பெற்றுக் கொண்டார்கள். உயிர்த்தெழுது சிறப்புறும் பொருட்டு சிலர் விடுதலை பெற மறுத்து வதையுண்டு மடிந்தனர்.
வேறு சிலர் ஏளனங்களுக்கு கசையடிகளுக்கும் ஆளாயினர். விலக்கிவிடப்பட்டு சிறைக்கூட அடைக்கப்பட்டனர். சிலர் கல்லெறியப்பட்டனர். இரண்டாக அறுக்கப்பட்டனர். வாளுக்கு இரையாகி மடிந்தனர். செம்மறியின் தோலையும் வெள்ளாட்டு தோலையும் போர்த்து கொண்டு அலைந்து திரிந்தனர். வறுமையுற்று வாடினர். துன்புறுப்பட்டனர். கொடுமைக்கு உள்ளாயினர். அவர்களை ஏற்க இவ்வுலகுக்கு தகுதி இல்லாமல் போயிற்று. மலைகளிலும் குகைகளிலும் நில வெடிப்புகளிலும் பாலை வெளிகளிலும் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். இவர்கள் அனைவரும் தன் நம்பிக்கையினாலே நற்சான்று பெற்றார்கள். ஆயினும் கடவுள் வாக்களித்தை அவர்கள் பெறவில்லை. ஏனெனில் நம்மோடு இணைந்துதான் அவர்களை நிறைவு பெற முடியும் என்பதை கடவுள் கருத்தில் கொண்டு நமக்காக சிறந்த திட்டம் ஒன்றை வகுத்திருந்தார். இது ஆண்டவரின் நல்வாக்கு. ஆண்டவரை நம்புவரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. உமக்கு அன்றி நடப்போருக்கு நீ வைத்திருக்கும் நன்மை எத்தனை பெரியது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீ செய்யும் நன்மை எத்தனை மிகுதி. மனிதரின் சூழ்ச்சி நின்றும் அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையில் மறைப்பினுள் வைத்துள்ளீர். பல்லவி. ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. நாவுகள் கிளப்பும் பூசலில் என்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தில் வைத்து காக்கின்றேன். ஆண்டவரை போற்றி போற்றி. ஏனெனில் முற்றுகையிடப்பட்ட நகரிலும் அவர் தம் பேரன்பை வியத்தது முறையிலும் நமக்கு விளக்கச் செய்தார். பல்லவி. ஆண்டவரை நம்புவரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. நானும் கலக்கமுற்ற நிலையில் உமது பார்வை நின்று விளக்கப்பட்டேன் என்று சொல்லிக் கொண்டேன். ஆனால் நான் உம்மிடம் உதவிக்காக வேண்டின பொழுது நீர் என் குரலுக்கு செவி சாய்த்தேன். பல்லவி. ஆண்டவருக்கு நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. ஆண்டவரின் அடியார்களே ஆண்டவரிடம் அன்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் பற்றுடையோரை பாதுகாக்கின்றார். ஆனால் இருமாப்புடன் நடப்போருக்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார். பல்லவி. ஆண்டவரை நம்புவதை உங்கள் உள்ள உறுதி கொள்வதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மார்க்கு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 அக்காலத்தில் இயேசு அவர் சீடரும் கடலுக்கு அக்கறையில் இருந்த பிராசிரியர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீய ஆவி பிடித்த ஒருவன் கல்லறையிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அவரிடத்து உறைவிடமாக இருந்தது. அவரை எவராலும் ஒருபோதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனென்றால் அவனை பல முறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவனை அடக்க இயலவில்லை. அவன் இரவு பகலாக எந்த நேரமும் கல்லறையிலும் மலைவெளிகளிலும் கூச்சலிட்டுக் கொண்டே இருந்தார். தம்மை கற்களால் கூட காயப்படுத்தி வந்தார். அவர் தொலைவில் இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உம்மை கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை தொலைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனென்றால் இயேசு அவனிடம், தீய ஆவியே, இவனை விட்டு போ என்று சொல்லி இருந்தார். அவன் மனிதனிடம், உன் பெயர் என்ன என்று கேட்க அவன், என் பெயர் இலேகியேன், ஏனென்றால் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியில் தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி கேட்டனர். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. தாங்கள் பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் இயேசுவை வேண்டின. அவரும் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார். பின்பு தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளில் புகுந்தன.
ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்தாக பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து விழுந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர்களும் ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறங்களிலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தார்கள். அவள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவன், அதாவது லேகியன் பிடித்திருந்த அவன் ஆடை அணிந்து அவன் தெளிவுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தார்கள். பேய் பிடித்தவனும் 12 நேரத்தை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்போது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பானவர்களே, கடவுள் நம்மை பாதுகாத்து வருகிறார். பேய் பிரசாசி எதுவும் தீண்டாதபடி, பெரிய நோய் நம்மை தீண்டாதபடி காத்து வருகிறார். பல சமயங்களிலே சிலர் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அவர்கள் எல்லாம் ஊனமுற்றவர்களாக இருப்பார்கள், மூளை வளர்ச்சி இல்லாத இருப்பார்கள். 2 நாளைக்கு முன்னாலே ஒரு தாய் தன்னுடைய 12 வயது குழந்தையை இடுப்பிலே சுமந்து கொண்டு வந்தார். இறக்கி விட முடியாது, மூளை வளர்ச்சி இல்லை. 12 வருஷம் அந்த குழந்தையை இந்த தாய் தூக்கி எடுத்து கையோடு கையை காப்பாற்றி வருகிறார்கள். ஆச்சரியம்! 1 நாள் 2 நாள் அல்ல, இந்த குழந்தை எதுவுமே செய்ய முடியாது. கீழே விட்டால் ஏதாவது உடைத்து விடும். அப்படிப்பட்ட ஊனமுற்ற அந்த குழந்தையை அந்த தாய் தூக்கி தூக்கி சுமந்து கொண்டே தன் குடும்பத்தை கவனித்து வருகிறார். அன்பானவர்களே, இதற்கு ஒரே காரணம் அவர் சொன்னது, தாய் சொன்னது, ஆண்டவர் இயேசுதான். அவர் சிலுவை சுமந்து கஷ்டப்பட்டதைப் போல நான் இந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்றுதான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னார். எனவே பேய் பிடித்த ஒருவனை ஆண்டவர் இயேசு காண்கிறார், அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் என்றால் தன் உடலையே கற்களால் அவன் கீறி இரத்தம் உண்டாகும்படியாக செய்வான். எங்கே பார்த்தாலும் இடங்களை கட்டிக்கொண்டே செல்வான். இப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார். அன்பானவர்களே, ஆண்டவர் ஒருவர் தான் பேய் பிரசாத் நடுங்கை செய்ய முடியும், தீய சக்தியிலிருந்து நம்ம காப்பாற்ற முடியும். எனவே இது திருப்பதியிலே ஆண்டவர் இயேசுவின் தப்பிக்கொண்டு சொல்லிப்போம். ஆண்டவரே நல்ல விதமாக காப்பாற்றுகிறார், நன்றி. எங்கள் குடும்பங்களில் யார் இருக்கிற மக்கள், கஷ்டப்படும் மக்களுக்கு நிறைந்த பாதுகாப்பை கொடுத்து காத்தள்ள வேண்டும் என நம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக நன்றாக. அடியோ யாவரும் காணிக்கையே சகோதர சகோதரிகளே, ஒரே குடும்பமாக கூடி வந்து அர்ப்பணித்து குடித்த வழிபாடு எல்லாமே நம்முடைய அன்பு தந்தைக்கு ஏற்றதாக இருக்கும்படியாக ஜெபியுங்கள். ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை ஜெபங்களை இரக்கத்துடன் ஏற்றலும். இவற்றின் வழியாக எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாங்கள் புனிதமடைய அருள் புரிவீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாருடைய இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக பல நேரத்திலே நம்முடைய மக்களாகிய நாங்கள் யாவரும் கூடி வந்தமை போற்றுவது, நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாறு. ஏனென்றால் உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயும் உமது இறக்க வீதினால் எங்களை மீட்டெடுக்கின்றீர். ஆகவே ஆண்டவரே, நகர்வான தூதர்களோடு புனித அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாகுக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மலை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த பகல் நேற்று ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஏனெனில் உன் திருமண அமர்ந்து ஜெபிக்க நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீர். நன்றி கூறுகிறோம் சுவாமி. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரணும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய சந்திரசாமி, எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரோடு முதல் திரு அவையை அன்பில் நிறைவேற செய்தரணும். ஆண்டவரே, மொழிப்பீடத்திலே நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கும் எங்களை கண்ணோக்கும் அப்பா. சிறப்பாக இந்த நாளிலே தங்களை திருமண ஆண்டு விழாவை கொண்டாடும் பெனடிக்ட் செர்வினா, அந்தோனி சேவியர், ரெபேக்கா, வினிதா இவருடைய திருமண ஆண்டு விழா குடும்பங்களுக்காக தன்னை பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற ஏஜில் அஸ்வினி
அவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் திருப்பதி குடும்பங்களே ஆசீர்வதித்தரும். தந்தையே உயிர் திரும்பி எதிர்நோக்குடன் துயிரோடு இவருடைய அன்பு பெற்றோர் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை இடக்கத்தில் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் புனித தோமா, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருவடி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வருமல்ல உம்மை நன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாக ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றது கூடியதே. ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஒரே குடும்பமாக கரங்களை உயர்த்தி மன்றாடுவோம். தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்களில் சிறப்பாக கொடுத்துக் கொண்டிருந்து இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் உடல் நலத்தை தரவையா. இதனால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் பயமும் நோயுமின்றி மகிழ்ச்சியோடு சமூகத்தில் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பதற்காகவும் எதிர்மீன்களாய் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியின் ராஜாவே, என் அமைதியை உங்களுக்கு அறிவேன் என்று சொல்லியிருப்பா. உங்களிடம் வந்த மக்களுக்கு நிறைந்த அமைதியையும் உடல் நலத்தை பாவ மன்னிப்பில் கொடுத்து ஆசீர்வதித்தீரே சுவாமி. அதே ஆசையை பெற நம்பிக்கையோடு வந்திருக்க எங்கள் நோக்குமையா. நாங்கள் பாவிகள் இவருடைய பாவங்களையும் குற்றங்களையும் பாராமல் நாங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் ஒரு திரு அவை நம்பிக்கை நோக்கி எங்களுக்கு குடும்பங்கள் அனைவருக்கும் ஒற்றுமையும் உடல் நலத்தையும் பாவம் மன்னிப்பீங்க திருமணங்கள் மீறாது என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். நமக்கு இந்த புதிய நாளை கொடுத்து காப்பாற்றுவது தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அவருடைய திருவிருந்து கலைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள்.
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி சுவாமி. எங்களை உயிரோடு காப்பாற்ற நன்றி. எங்களுக்காக கட்டுப்பட்டு வேலை செய்யும் மக்களை ஆசீர்வதிக்கும் சுவாமி. இந்த நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தும் அப்பா. அமைதியை தாரும் ஐயா, உடல் நலத்தை தாரும் அப்பா. நீரே எங்களை காப்பாற்றுவது நடத்தேனும். அன்புள்ள இறைவா, இவை படிக்கும் படைகளால் வரப்பெற்ற நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். முடிவில்லாத மீட்பிடித்த உதவியால் உண்மையான நம்பிக்கையில் வளரச் செய்தார்கள். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் மகிழ்ச்சியில் சென்று வாருங்கள். திருப்பலி முடிவுற்றது. தோமையாரை நோக்கி செல்லும். அவரை நாவலோடு பின்பற்றி அவருக்கு சாட்சியாக வாழும் சக்தியை இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளை நிறைவேற மன்றாடும் எங்கள் பாதுகாவலான பிள்ளையாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.